எல்எல் மார்ட்டுக்கு வந்த கஸ்டமர் இந்த ஒரு கொஸ்டினை கேட்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படி ப்ரோ எல்எல் மார்ட்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ரேட்ல கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலேயே நம்ம ஒரு 3 விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம். அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ரேட்ல கொடுக்க முடியுது. பொதுவா வெளி மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு சோஃபா 30,000 ரூபாய்க்கு ஒரு கடையில சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களோட கம்மியா கொடுக்கணுங்கிற மாதிரியே ஒரு 25,000 ரூபாய்க்கு வர மாதிரி எப்படியாவது ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த குவாலிட்டியை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க விலையை மையப்படுத்தி தான் சோஃபாவே ரெடி பண்ணுவாங்க. ஆனா நம்ம எல்எல் மார்ட்ல 3 விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம். 1, இப்போ ஒரு சோஃபா வாங்குறவங்களுக்கு கம்ஃபர்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப முக்கியத்துவமா பார்த்து ரெடி பண்றோம். 2, குவாலிட்டியில எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாம சூப்பர் குவாலிட்டியில இன்னும் எந்த அளவுக்கு சூப்பரா பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து யோசிச்சு பண்ணுவோம். 3, இப்போ ஒரு 5 சோஃபாவை ரெடி பண்ணும்போது ஒரு சோஃபாவுக்கு எவ்வளவு வருது, 25 பீஸா ரெடி பண்ணும்போது ஒரு சோஃபாவுக்கு எவ்வளவு ரூபா வருது, 50, 75, 100 பீஸா ரெடி பண்ணும்போது ஒரு சோஃபாவுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறத பார்த்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான விலையில கொடுக்குற மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு உற்பத்தி அதிகப்படுத்தி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ரேட்ல கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து உற்பத்தி அதிகப்படுத்தி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம யூஸ் பண்றோம்.